அனுப்புகிறேன் வா. அவன் போகிறேன் என்றான். நான் உன்னை அனுப்புகிறேன் நீ வா. அவன் போகிறேன் என்றான். வேதத்தில் அனுப்புகிறேன் போகிறேன் என்ற வார்த்தைகள் சற்று முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது. கவனிச்சுங்க. அனுப்புவதும் போவதும் சற்று முக்கியமான குறிப்புகளாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் போறதில்லை, எல்லாரும் வாண்டி சொல்றதும் இல்லை. யாத்திராமத்தில் ஆண்டவர் ஒரு அழகான காரியம் ஆண்டவர் மோசடி சொல்வார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ வா, நான் உன்னை அனுப்புவேன். இதே எகிப்துக்கு தான். நீ வா, நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்வார். அப்போ மோசே ரொம்ப யோசிப்பார். நான் என்ன செய்யறது, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார். 6-7 தடவை. முடியாதுப்போ அவன் நல்லா புரிஞ்சுடுங்க. மோசே ஆண்டவருக்கு ஏற்று நின்றான் கீழ்ப்படியா, அப்படி கிடையாது. அவனை நொந்து இந்த ஜனங்களுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாம் தன் ஜனங்களுக்காக பாரப்பட்டு தன்னையே அர்ப்பணித்து இது பட்டு போன ஒரு வாழ்க்கையில் நிற்கிறான். போதும் ஆண்டவரே, நான் என்னால் ஆனதெல்லாம் செய்துட்டேன், முயற்சி பண்ணிட்டேன், அது முடியலை, இனி நீங்கள் ஏதாவது ஆளை பார்த்து செய்யுங்க, என்னால் முடியல, எனக்கு இஷ்டம் இல்லை, அல்ல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்லலை, நான் முடிச்சுட்டு ஆண்டவரே, எல்லாம் முடிச்சு பார்த்த முடியல, ஒரு நல்ல ஒரு ஆளை நீங்கள் ஏற்படுத்துங்க. அதான் கடைசியில் சொன்னார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை விட நல்ல ஆள் யாருப்பா இருக்கா, நீ தான் நல்ல ஆள், நீ வா அப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்போ நான் உன்னை அனுப்புவேன், நீ வா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6ஆவது அதிகாரத்தில் 8ஆவது வசனத்தில் அங்கே வரும், யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான். அப்போ ஆண்டவருக்கு ஆள் கிடைக்கல, அனுப்புவதற்கு ஆள் கிடைக்கல. அந்த அனுப்புவதற்கு ஆள் கிடைக்காத அந்த சூழ்நிலையிலே நீ போய் என்று சொன்ன உடனே புறப்பட்டு போனவன் தான் இந்த யோசேப்பு. தன்னுடைய நண்பர்களுக்கு அல்ல, தன் விரும்புகிற இடத்துக்கு அல்ல, தன்னை எதிர்க்கிறவர்கள் என்பது அவனுக்கு தெரியும். தெரிந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் தெரியுமே நிச்சயமா. தன்னை கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் என்னை எதிர்க்கிறவர்கள் என்பது அவனுக்கு தெரியும். அதன் பின்பும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடு நிச்சயமாய் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கர்த்தர் தான் உலகத்தில் செய்ய விரும்புகிற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவதும் உண்டு, அவனை கொண்டு செய்வதும் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. நம்மை கொண்டு கர்த்தர் ஏதாயிலும் செய்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற எந்த காரியத்தையும் நாம் லாப நஷ்டம் பார்த்து செய்கிறோமா, விருப்பு வெறுப்பு பார்த்து செய்கிறோமா, இல்லை அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறோமா? ஊழியத்துக்கு போ சொல்றாரு, போறேன் ஆண்டவரே, சரி இந்த ஊரில் இந்த கிராமத்தில் போ, இல்லை ஆண்டவரே நான் இந்த பட்டணத்தில் போறேன், அப்படி இருக்கா? பாதி இப்படி சொல்லுவாங்க, பாதி அப்படி வரும். கீழ்ப்படிதல், ஆண்டவர் சொன்னதை செய்கிறது. சிலவங்க சொன்னதை செய்யாமல் போயிடுறாங்க, சிலவங்க சொன்னதை 100க்கு 100 செய்து 100க்கு 100 அந்த பலனை அடைந்து கொள்கிறார்கள். சிலர் செய்கிறேன் என்று சொல்லியும் அதை சரியாக செய்யாதபடி அதை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய நினைப்பிலே நான் செய்கிறவன், நான் சரியாக காரியத்தில் நிற்கிறவன் என்ற எண்ணம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் அவன் இழந்து போனவன் என்பதை அவன் அறிவதில்லை. அவன் ஏன் செய்கிறான்? தன்னுடைய விருப்பத்தை அதில் நிறைவேற்றுகிறானே தவிர தேவனுடைய சித்தத்தை அதில் செய்யவில்லை. இன்றைய ஊழியங்களிலே அநேக நிலைமைத்தான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியங்களை செய்கிற பாதையிலே தேவனால் தரிசனம் பெற்று தேவ தரிசனம் பெற்று ஊழியத்தை செய்கிற ஊழியர்களும் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் சில வேளையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விழுவதும் உண்டு. ஆயினும் அப்படிப்பட்ட இடங்களில் நாம் அவர்களுக்கு துணையாய் நின்று ஜெபித்து ஒத்தாசை செய்து அவர்களை பலப்படுத்த வேண்டியது இன்றே நம்முடைய கடமை. ஆனால் தேவ தரிசனம் பெறாதபடி தன் சொந்த விருப்பத்தின்படி எதையாகிலும் மேன்மையாய் செய்கிறவர்களும் உண்டு. அதை விட்டு நாம் விலகி நிற்பதே நமக்கு நல்லது.
நமக்குன்னா யாருக்கும் அதான் நல்லது. தேவ தரிசனத்தை பெற்று செய்கிறவர்கள் எவ்வளவு சிரமமான பாதையாக இருந்தாலும் துணை நிற்க வேண்டிய நம்முடைய கடமை, உத்தரவாதம். அது இல்லாமல் சமூக ரீதியாக சபையை கட்டுகிற, ஊழியத்தை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அவலங்கள் இது நாட்களில் அதிகமாக எழும்புகிறது. ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நண்பர்கள் அடிப்படையில் சபை, சமுதாய அடிப்படையில் சபை, தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய பண அடிப்படையில் சபை இல்லை, தேவ தரிசனத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பயனுண்டு, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பலனுண்டு. ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுடைய ராஜ்யத்தின் படிகளிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை. தேவனுடைய காரியத்திற்காக நம்மை அர்ப்பணிப்பதே ஊழியத்தின் எல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் வந்தார். இயேசு கிறிஸ்து பிதா சொன்னதுக்காக எவ்வளவு தன்னை அர்ப்பணித்தார். அவரே அவ்வளவு அர்ப்பணித்திருக்க நாமெல்லாம் ஏமாத்துறோங்க. அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம நேசிக்கிறோமா? அல்லேலூயா. நேசிக்கிறோமாங்க? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு பகுதிகளிலும் அனுபவ ரீதியாக ஆண்டவரை சற்று அதிகமாக அறிகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். சுமார் ஒரு 6-8 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய உள்ளத்தில் ஒரு சத்தம் உண்டானது. சிலவேளை அப்படி சத்தம் வரும், சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் அதை பற்றியே பேச மாட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எப்படின்னா, இயேசுவே நான் உம்மோடு வருகிறேன். அல்லேலூயா. ஆமாம். இயேசுவே நான் உம்மோடு வருகிறேன். அடிக்கடி அந்த சத்தம் எழும்பிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அது என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். இயேசுவே நான் உம்மோடு வருகிறேன். ஆமாம். அது ரொம்ப ஒரு பலனை தருங்க. அது எப்படி உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கன்னு தெரியல. ஆமாம். போன வாரத்தில் அதே போல ஒரு சத்தம் எனக்குள்ள, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். உங்களுக்கு கேட்டால் அப்போ இதுவரை நாம் ஆண்டவர் நேசிக்கலையா, இந்த ஆளுக்கு என்னடான்னு தோணும். அது எனக்கு தெரியாது. அவரை நேசிக்கிற நேசத்தின் படிகள் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. ஆமாம். உள்ளத்தின் ஆழத்தில் எழும்புகிற ஓசையின் உச்சங்கள், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமாம். இயேசுவே நான் உம்மையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். அப்படியெல்லாம் சத்தம் வந்தால் ஒரு மணிக்கு 2 மணிக்கு அப்படித்தான் இருப்பேன். நான் அந்த இடத்துல தான் இருப்பேன். எதுவும் வேறு செய்கிறதில்லை, ஜெபம் வேறு இல்லை, அவ்வளோதான். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். 1000 காரியங்கள் என் ஆத்மாவில் என்னை உருட்டி கொண்டே இருக்கும். ஆமாம். அது இன்னும் ஒரு மென்மேலும் நேசிக்க என்னை ஏவிக்கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் நேசத்தில் குறை இருக்கிறேன், இது குறைந்து போனேன் என்பதை எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும். என்னை ஆவியிலே அவரோடு பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளில் அதிக நேரமும் என் கண்களில் கண்ணீர் ஓடிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரோடு நாம் வாழ்வது எப்படி? ஆவியானவரோடு நாம் வாழ்வது எப்போது? இந்த உலகத்தில் எந்த இடத்துல ஆவியானவரை கண்டு அவருடைய பாதையை செல்ல முடியும்? இல்லை, தேவனுடைய பிரசன்னத்திலே மாத்திரம். உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியாவிட்டால் வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் கண்டுகொள்ளவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தின் ஆழங்களை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். ஆழங்களில் உள்ள எல்லாவற்றையும் அகற்றுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆழமான இடங்களிலே அந்த பாலான உப்பங்கடிகள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் தூக்கி மாத்துங்க. ஆழங்கள் அது தெளிவாகட்டும், ஆழங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டும். அப்பொழுது தேவன் ஆத்மாவிலே அற்புதங்களை நடத்த மாட்டாரோ? தேவன் ஆத்மாவிலே அற்புதத்தை நடத்துவது வெளியே நடத்துகிற அற்புதங்களை விட மேலானது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவிலே ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் அது வெளியே மரித்தோரை எழுப்புவதை விட மேலான அற்புதம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாகட்டும். அல்லேலூயா. ஆகவே யாரை அனுப்புவேன்? ஏசாயா 6:8 என் காரியமாய் யார் போவான்? இது யார்ட்டையோ சொன்னது அப்படின்னு நினைக்காதுங்க. இன்றைக்கும் உங்களோடு என்னோடு கேட்கப்படுகிற ஒரு கேள்வி இதுதான். குறிப்பிட்ட காரியங்களுக்காக நான் யாரை அனுப்புவேன்? எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிதானே இன்றைய காரியம். அல்லேலூயா. இன்று சபையில் உள்ள மக்கள் அப்படி இருக்காங்க.
நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவதாக கேட்டுறணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல பாட்டு பாடணும். இல்லை, ஆண்டவர் நம்மை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லையா, ஏற்படுத்தவில்லையா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் இன்று எத்தனை உள்ளங்களில் இன்னமும் இல்லாமல் இருக்கிறது. எந்த உலக வாழ்க்கையில் நான் நினைக்கிற காரியங்களை செய்யும்படி ஆலயத்துக்கு செல்லுகிறேன், ஆண்டவருக்கு பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் இன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைகளில் இல்லாமலா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்லல, ஆண்டவருக்காக இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல, ஃபார் அவர் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, இந்த உலகத்தில் கட்டிடங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக அல்ல, பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசவில்லையா? அதற்காகத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவான்? இன்றைக்காகிலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே பேசுவாராக. சென்ற காலங்கள் போகட்டும், விரயமான நாட்கள் விரயமாகட்டும். இந்த நாட்களில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் தந்த கடமை உண்டு, கட்டாயம் செய்யணும். அதை செய்யாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. அதை சொல்லிடுறேன். குடும்பத்தில் கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை தெருவில் விட்டுறாங்க. குடும்பத்தின் காரியங்களை செய்யாதபடி, குடும்பத்தை கவனிக்காம என்ன செய்யக்கூடாது? சபையை எப்படி ஒருவன் தன் குடும்பத்தை கவனியாட்டா தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஆமாம், அது நான் இப்போ அதுக்குள்ளே போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை காரியத்தை கவனிக்கிறேன்னா என்னது? மசாலா சாமான் வாங்கி கொடுக்கறது, அரிசி வாங்கி கொடுக்கறது, ரேஷன் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகள்னா எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, அதுதானே? அதுதான். அதோட முக்கியமாக குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிப்புள்ள நீங்கள் நடத்திருக்கீங்களா? குடும்பத்தில் பிள்ளைகளை ஆவிக்கேற்றபடி வளர்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த அறியாவிட்டான், அதுதாங்க சரியா முதல் அர்த்தம். தான் ரெண்டாவதாக மற்ற அர்த்தங்க. அல்லேலூயா. சரி இருக்கட்டும், என் காரியமாக யார் போவான்? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு மட்டும் இல்லை, அநேக சபைகளோடு பேசணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். பிரசங்கமாருடைய வார்த்தையினால் அல்ல, தேவ ஆவியினால் இந்த சத்தங்கள், இந்த அர்த்தங்கள் அநேக உள்ளங்களில் ஒலிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்புவேன். என் உள்ளத்திலே வேற நல்ல சத்தங்கள், சத்தியங்கள் உள்ளத்தில் ஒலிக்கணும்னு நான் விரும்புவேன். சோதரம். அடுத்து பாருங்க, யார் போன்னு கேட்டார். வெளிப்படுத்தல் 5:1 பார்த்தா ஒரு முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை கொடுத்து, இந்த முத்திரையை யார் உடைப்பாங்க? அப்படிதானே இருக்கு. முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை கொடுத்து, இந்த முத்திரையை உடைக்கத்தக்கவன், பாத்திரவான், புஸ்தகத்தை திறந்து வாசிக்க பாத்திரவான் யார்? ஏன் கேளுங்க, இங்க ஏன் யாரை அனுப்புவேன்னு வந்து, அங்க ஏன் இந்த முத்திரையை உடைக்கிறவன் யாருன்னு வருது? முத்திரையிடப்பட்ட புஸ்தகம். நல்லா கவனிச்சிருங்க, ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு, அதில் எல்லாமே என்னென்னா நேரடியாக தெரியுது. புதிய ஏற்பாட்டை குறித்து என்ன சொல்லியிருக்கு? புதிய ஏற்பாட்டின் ஆரம்பம் எதில் வருது? முத்திரையை உடைக்கிறது தான் வருது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடுனா சபைன்னு வச்சுங்க. சபையின் ஆரம்பம் எப்படி இருந்து? சபையை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அது ஒரு ரகசியம்னு சொல்லியிருக்கா. எபேசியரில் 1ஆவது இடத்துல 3ஆவது இடத்துல சொல்லியிருக்கோம். அது ரகசியம், தேவ ரகசியம், யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை, பரலோகத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தர் அடுத்து என்ன செய்ய போறார் வெளிப்படுத்தப்படலை. அவருக்கு எல்லா ட்ரையலும் முடிஞ்சிட்டு, எல்லாரையும் முடிச்சாச்சு. ராஜாக்கள், தீர்க்கதரிசி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அமைதியாயிட்டார். என்னடா எல்லாம் செய்து ஒன்றுமே நடக்கலையே, 400 வருஷம் அமைதியாக இருந்துட்டார். அடுத்து மகன் அனுப்புகிறாரு. 400 வருஷம் பரலோகமே. அடுத்து என்ன தேவன் செய்ய போகிறாரு? நம்ம நோக்கமே அடிபட்டு கிடக்க, என்ன செய்யறதுன்னு
பரலோகமே அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கி. அவர் குமாரன் அனுப்பினவரும் என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு தான் வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, என்ன நடக்கு எதுவுமே தெரியல. அது ரகசியம். அவருடைய உள்ளத்தில் இருந்துட்டு இருக்கு. தேவதூதர்கள் இந்த ஊழியத்தை பார்க்க ஆசையாக இருந்தாங்களா, சபையை பார்க்க. அப்படிப்பட்ட ரகசியம். அதான் முத்திரையிடப்பட்ட புஸ்தகம். இது முத்திரையிடப்பட்டது ரகசியம். அதை யார் வாங்கி உடைப்பாங்க? மனுஷர்களில் யாரும் இல்லைங்க. அப்போ தான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டு வாங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறவர் அப்படி தானே இருக்கு. அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படி இருக்கும். யாராலே முடியலைங்க. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அப்படின்னா கழுத்தை வெட்டி விட்டுருக்கு, பாதி அப்படி தொங்கிட்டு கிடக்கு. அந்த நிலைமையில் ஆட்டுக்குட்டியானவர் நான் அதை வாங்குறேன், நான் உடைக்கிறேன்னு அதை வாங்கி முத்திரையை உடைச்சி சபையை ஸ்தாபிக்கிறாருங்க. அல்லேலூயா. அவர் ஸ்தாபித்த பிறகும் அவர் ஸ்தாபித்து என்ன சொன்னார்னா, இதுவரை நீ வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் போங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. நான் வந்துட்டேன், வந்ததுக்கு நான் போதும். வா என்ற வார்த்தைக்கு நான் தான் முடிவு. நான் வந்துட்டேன், நீங்க போங்க, நீங்க போங்க. இதோ உலகத்தின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா அதிகாரம் எனக்கு உண்டு. ஆகையினால் நீங்கள் உலகங்களும் கடந்து போங்க. யோசேப்பு அண்ணமாரை தேடி போனாங்க. அண்ணமாரை தேடி போனவன அண்ணமாரை எப்படி பயன்படுத்தினாங்களோ தெரியல, ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு ஸ்தாபிதத்திற்கு ஆதாரமாக அடிக்கலாக யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கும் அவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த தேவ ரகசியம் அதை உடைக்க ஏசாயா முடிஞ்சு இங்கே இது இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சிட்டார். அதுக்கு முன்னால் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய அந்த வருகை குறித்து பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். சகரியா 9:9 வாசிங்க. சகரியா 9:9. ஆதிரா சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இயேசு தேவனாய் கர்த்தர் அநேகரை அழைத்தார், அநேகரை அனுப்பினார். எல்லாம் ஒரு விதத்தில் ஒரு பலன் இல்லாத நிலைமை. தீர்க்கதரிசி சொல்றான், சீயோன் குமாரத்தியே நீ கலியூரு, எல்லாம் தோத்து போச்சு, நீ கலங்காத. இதோ உன் ராஜா வருகிறார், இதோ உன் ராஜா வருகிறார். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். வாசிங்க மார்க்கு 11:7 வாசிங்க. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். போதும் போதும் போதும். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து மகளு, உன்னுடைய ராஜா வருகிறார். எது கழுத குட்டியின் மேலே ஏறி வராரு. அது இயேசு கிறிஸ்து காலத்தில் வஸ்திரங்களை விரிச்சாங்க, குருத்தோலையை பிடிச்சாங்க, ஒரு கழுத மேலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றினாங்க, அதை அங்கே கொண்டு போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த கழுத குட்டி எப்படி பிடிச்சாங்க? காட்டில் போய் பிடிக்கல, ஒரு வீட்டில் கட்டி போட்டிருந்து. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த கழுத குட்டி இப்படி போங்க, ஒரு கழுத குட்டி இருக்கும், அதை அவுத்துட்டு வாங்க. யாராவது கேட்டால் கர்த்தருக்கு வேண்டும்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரில வாசித்து பாருங்க. இவங்க போனாங்க, கழுத குட்டி அவுத்தாங்க. அவங்க ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டாங்க. கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் சொன்னார்கள் இருக்கும். கர்த்தர் சொன்னபடியே சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் ஒன்று சொல்லவில்லை. ஊழியங்களையும் ஓரளவு எல்லாம் இல்லை, ஒரு குறிப்பு. கர்த்தர் சொன்னபடியே செய்தோம்னா, பேசி செய்தோம்னா அதிகமாக பிரச்சனை வராது. அல்லேலூயா. பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை, வரும், கொன்னே போடுவோம், அது வேற. ஆனாலும் இதில் ஒரு குறிப்பு உண்டு. நாம் பேசுவது சரியாய் பேச வேண்டும் என்ற ஒரு குறிப்பு உண்டு. அல்லேலூயா. நான் பேசுறது சரியாக பேசணும்.
நான் ஊழியம் செய்கிறேன்னு எதையும் பேசிடக்கூடாது, மேடையில் நிற்கிறேன்னு எதையும் பேசிடக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு அம்மா ஒரு ஐயா ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. அது சொல்ல வேண்டியதில்லை, ஆனாலும் சொல்கிறேன். நான் சந்தைக்கு போயிருந்தேன். அவர் ஒரு ஐயா என்ன பார்த்தார், ஐயாவும் அம்மாவும் என்ன பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் உங்களை எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. நான் வந்து எப்படிமா தெரியும்னு கேட்டேன். அந்த கல்யாண வீட்டில் நீங்கள் ஆராதனை நீங்கள் தானே நடத்துவீங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படி சொன்னாங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. அந்த ஐயா சொன்னார், பாஸ்டர் ஐயா அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீங்கள் யாரையுமே காயப்படுத்தலை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்கிறேன், பெரிய என்ன போய் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. நீங்கள் யாரையுமே காயப்படுத்தலை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அவர் என்னை பார்த்து வேறு எதுவும் சொல்ல இதுதான் சொன்னார், நீங்கள் யாரையும் காயப்படுத்தலை அப்படின்னு. அப்படின்னா அது என்ன புரிய முடியுது? ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு பிரசங்கியாருக்கு ஒரு இடம் கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, சில வேளை அநேகரை காயப்படுத்திடுறாருங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், இங்கே யாரையும் காயப்படுத்தலை பாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா அந்த கல்யாணத்தில் எந்த 2 குரூப், ஒன்று சிஎஸ்ஐனும் ஒன்று பெந்தேகோஸ்தனும் இருக்கும். நான் பெந்தேகோஸ்தன் நம்மளை சொல்கிறதில்ல, சிஎஸ்ஐன்னு சொல்கிறதில்ல. நம்ம சபை எவ்வளோதான், தேவனுடைய சபை. இது வந்து ஆசாரிப்பள்ள சபை, அனந்தநகர் சபை. ஆமாம், பேர் வேணும், அட்ரஸ் வேணும். ஸ்தாபனத்துக்கு பேர் சொல்லி எவன் என்ன பரலத்துக்கு போக மாட்டான். ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. காயப்படுத்துகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டாங்க. அந்த கழுதையாவத்தா என்னன்னு கேட்டாங்களா, ஆண்டவர் சொன்னபடி சொன்னாங்களா? யாரும் ஒன்றும் பேசலையா. மற்றவங்கள்ட்ட நாம் சுவிசேஷம் சொல்லும்போது கூட கொஞ்சம் ஞானமாக சொன்னால் பலன் உண்டாகும். நாம் எப்படி பேசணும், என்ன செய்யணும், ஆவியானவர்கிட்ட கேட்டு நம்ம பதில் சொல்லும்போது அங்கே பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே வந்தால் வரட்டும், அதுக்கு மேலே வந்தால் பிரச்சனை இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குன்னா, அந்த சியோன் குமாரத்தி நீ கலியூரு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 11 வசனத்தில் சகரியா 9:11 நீ கலியூரு, நீ சந்தோஷப்படு, உண்மைதான். ஆனால் உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கையின் இரத்தம், உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஒரு விடுதலை. சியோன் குமாரத்திக்கு எதனால விடுதலை? உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. ஆண்டவர் சொன்னார், அங்கே மரியாள்கிட்ட சொல்லுவார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். அந்த சம்பவம்லாம் முடிஞ்சிடும். அதெல்லாம் இதுக்கு தொடர்ச்சி தான். அடுத்து ஏன் சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், உடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாக இருக்கிற என் ரத்தம். தீர்க்கதரிசிகள் உபதேசம் பண்ணாங்க, மோசே கற்பனை கொடுத்தாரு, எல்லாரும் அற்புதம் செய்தாங்க, யுத்தம் பண்ணாங்க, ராஜ்யத்தை ஜெயித்தாங்க, முடியல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இரத்தத்தை கொடுத்து புதிய உடன்படிக்கை பண்ணார். புதிய உடன்படிக்கை. தேவன் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார் என்று அன்று யோசேப்பு சொல்லியிருந்தான். அந்த சந்திக்கிற படிகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு படிகளாக, ஒவ்வொரு காலங்களிலே வித்தியாசமாய் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி, தம்முடைய தலைவர்களை அனுப்பி, ஆவியானவரை கொண்டு பல காரியங்களை செய்தார். கடைசியாக தன்னுடைய குமாரனை அனுப்பி அகில உலகத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவர்களெல்லாம் தங்களுடைய தேசத்துக்காக, தங்களுடைய கோத்திரத்துக்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தமோ உலகத்தில் உள்ள அனைத்தும் மனிதருக்காக, சகல ஜனங்களுக்காக அவர் சிந்தி, அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நான் நிச்சயமாய் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். யோவானில் 14:3 வசனத்தில், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. யோசேப்பு சொன்னார், அந்த காலத்தில் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். பல படித்தலங்களிலே தேவன் சந்தித்து, தன்னுடைய ஜனங்களை சந்தித்து, அவர்களை மீட்டு விடுவித்து கொண்டு வந்த எல்லா சம்பவங்களையும் சரித்திரபூர்வமாய் பார்க்கிறோம். சம்பவமாய் அல்ல, சரித்திரமாய் பார்க்கிறோம்.
ஜீவனுள்ள சரித்திரமாய் பார்க்கிறோம். இனி இயேசுவே சொன்னார், நான் நிச்சயமாய் வருவேன், நான் நிச்சயமாய் மீண்டும் வருவேன். ஒரு முறை வந்தேன், தூதன் சொன்னான், மாட்டுத்தோளிலே பிறந்தேன். ஒரு முறை நான் வந்தேன், இன்னும் வருவேன். என்னை எல்லாரும் கொலை செய்வீங்க, ஆனால் மீண்டும் வருவேன். எதற்கு? உங்களை என்னோடு நான் மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன். நம்மை மறுபடியும் அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாய் இயேசு நிச்சயமாய் வருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கடைசி காலங்களுக்கு ஏற்ற பூமி அதிர்ச்சிகள், பெருவெள்ளங்கள், அநேக வித்தியாச இயற்கையிலே மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களின் அடையாளமான யுத்தங்களின் செய்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவிகளை எட்டி கொண்டிருக்கிறது. பயங்களும் பயங்கரங்களும் தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. இயேசு கடைசி காலங்களுக்கு சொன்ன அடையாளங்களை கர்த்தர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நான் மீண்டும் வருவேன், உங்களை என்னிடத்தில் அழைத்து செல்வேன். நீங்கள் என்னாலும் எப்போதும் என்னோடு இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று இயேசு சொன்னார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்கால சத்தம் உங்கள் செவிகளில் கேட்குமோ? மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்ற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் என்று யோசேப்பு சொன்னான். அதன் தொடர்ச்சி முடியவில்லை. கடைசி பகுதியிலே நிற்கிறோம்.